இவ்வளவு நீளமான வசனத்தை பொன்னாத்தா ஒப்பாரி பாட்டு போல இழுவைய போட்டு பேசினதுலதான் முதல் மரியாதை படமே தொடங்குது. வீதியில மீன் விட்டுப்படி செல்லும் குயிலுவை நோக்கி கையில விளக்குமாச்சோட அகங்காரத்தோட பொன்னாத்தா நடந்து வருவா. பொன்னாத்தாவோட கண்கள்ல ஆத்திரமும் வெறியும் இருக்கும். பொன்னாத்தா நடந்து வரும்போது பார்வையாளர்களுக்கே வயிறு கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பொன்னாத்தாவோட நடிப்பு அப்படி இருந்துச்சு. இந்த காட்சியை இன்னைக்கு வரைக்கும் திகச்சு போய் தான் பாத்துட்டு இருக்கோம். கதைன்னு பார்த்தா எவனோ ஊர் பேர் தெரியாதவனுக்கு மடிய விரிச்சு வயிற்று நிரப்பி கொண்டு பாத்திருந்தான் வடிவகரசிக்கு. அவ பெற்ற அவமானத்தை ஒரு தந்தை சுமக்கிறாரு. அந்த தந்தை அவரோட அவமானத்தை தன்னுடைய மருமகன்ட்ட இறக்கி வச்சு குடும்ப கௌரவத்தை காப்பாத்து சாமின்னு கால்ல விழுந்து கதறி எழுதாரு. தாய்மாமன் தொட்ட கால செருப்பே அணியாம மரியாதை செலுத்துறான் மருமகன். மாமனுக்கு கொடுத்த வாக்கையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவதற்காக எவனுக்கும் பிறந்த பிள்ளைய தன்னோட பிள்ளையா ஏற்று அவளுடைய தாயையும் தன்னோட மனைவியா ஏற்றுக்கொள்றான். மாமனுக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் மட்டும் அவளை மனைவியா ஏற்றுக்கொண்டானே தவிர அவளை கடைசி வரைக்கும் தொடக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கான். ஆனா பொன்னாத்தாளுக்கு சின்ன வயசுல தான் செஞ்ச தப்புக்கு எனக்கு வாழ்க்கை முழுக்க தண்டனையான்னு செத்து போன தன்னோட தகப்பனையும் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுற கேரக்டர் தான். புருஷ